திரு ரவிச்சந்திரன், கலை யதார்த்தமா என்னென்ன நகர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத சூழலை பொறுத்து மணி சொன்னார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா கிட்ட ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு கட்சியை நடத்துகின்ற அளவுக்கு, மாநாட்டை நடத்துகின்ற அளவுக்கு, கூட்டத்தை நடத்துகின்ற அளவுக்கு வருமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ ஐயா சொன்னதெல்லாம் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட பதவிகளில் இருப்பவர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. எனக்கு விஜய் அரசியலில் இருக்காருங்கிறது வந்து சொல்லுங்கள். நான் முதல்ல விஜய் கட்சியினுடைய பெயரை அறிவித்த போது இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு சொன்ன கருத்திலிருந்து வேறுபடுகின்ற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த 1-2 விஷயம் தவிர அவர் அரசியலில் இருக்கார் என்றால் அவர் வந்து இந்த செந்தில் பாலாஜி பற்றி வந்த 307 கோடி பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கிறாரா, இல்லை KN நேரு 888 கோடியை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கிறார் களத்தில் இருக்காருன்னா, அதே மாதிரி கல்குவாரியில் நடந்த 700 கோடியை பற்றி சொல்கிறாரா, மதுரை கவுன்சிலர் சம்மந்தப்பட்ட சொல்கிறாரா, எதுவுமே அவரிடம் இருந்து அரசியல் ரீதியான கருத்துக்கள்னு எதுவுமே உங்களுக்கு வர்றதில்லை. அந்த கரூர் மூட்டம் நடந்த பிறகு ஒரு 2 நாளில் அவர் கொடுத்தது உண்மையிலே உணர்ச்சி விதமான ஒரு பேட்டி தான், அதை கருத்து தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கப்புறம் பேசியதுலையாவது அந்த 15 நிமிடத்தில் அந்த கரூரை தாண்டி அவர் பேசினாரா? ஒரு மாநாடு நடக்குது, மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாரு, அங்கே 15 நிமிஷம் பேசுகிறாரு, சுற்றி கரூருக்குள்ளேயே தான் அந்த இடத்துல வராரு ஒழிய வெளியில் எதுவும் வரல. அப்போ நாட்டில் ஒன்று நடக்குது. இப்போ அறப்போர் இயக்கம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது, இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் இத்தனை டாக்டர் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதற்கான கருத்து ஏதாவது அவர்கிட்டருந்து வருதா? நாம்பளாக போய் இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டாரு, 8 புள்ளி வைக்க போகிறாரு, அப்போ கோலம் போடு அப்படின்னு நாம் தான் போய் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒழிய அவர் சிவனேன்னு பாவம் இல்லை, சிவனேன்னு சொல்லக்கூடாது, அவர் பாவம் தெய்வமேன்னு ஒரு வாரமாக உட்காந்துருக்காரு, அவ்வளோதானே. அவர்கிட்ட இப்போ நான் வந்து முதல்ல இந்த கட்சியினுடைய செயல்பாடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குல்ல, அதுதானே சொல்றாங்க. செயல்பாடுகள் எப்படி வீரியமா இருக்கு? நீங்க விஜயனுடைய செயல்பாடுகளை பாக்குறீங்க. செயல்பாடு எடுத்துக்கிறீங்க. SIR அவர் எதிர்க்கிறார் என்றால் நாம் விழிப்புணர்வோடு இருந்து எல்லா வாக்குகளையும் சிதையாமல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் தானே சொல்கிறாரு. அப்போ அதுக்களவாக ஆட்களை அனுப்பியிருக்காரு. இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை ஆதரிக்கிறீங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணி ஆகணும் அரசியலில். SIR பற்றி ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும்? மக்களுக்கு உங்கள் செயலாளருக்கு தெளிவுபடுத்தணும் இல்லையா? இதில் இடியாப்ப சிக்கல்லாம் இல்லையா? பக்கத்தை திருப்பி பார்த்தா பின்னாடி தெளிவாக எழுதியிருக்கிறான், எங்கே எழுதணும்னு தெளிவாக எழுதியிருக்கான், அதை படிச்சுட்டு போய் ஜாக்கிரதையாக எழுதுங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாவது சொல்லணும். அதுவும் இல்லை. பொத்தாம் பொதுவான அரசியலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதில் கூட்டணியை பற்றி வேற கேட்குறீங்க. அதில் என்னென்னா ஒரு குறுகிய காலகட்டம் இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யுங்க. அதுக்குள்ளே எழக்கூடிய சந்தேகங்களுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு. விஜய் அல்ல கவனமா எப்படி சொல்றது தவறு இல்லையே. எங்க முதல்வருக்கே இடியாப்ப சிக்கல் இருக்கும்போது இவர் கவனமா இருக்கணும்னா எப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? எந்த மாதிரி கவனமா இருக்கணும்? எதை எங்கே ஃபில்லப் பண்ணணும்? தப்பாக ஃபில்லப் பண்ணிட்டா மேப்பிங்கில் ப்ராப்ளம் வரும். இப்படி பண்ணுங்க, பின்னாடி எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கான், எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்துலையும் எங்கள் சைட்லேருந்து இத்தனை BLA வர்றாங்க அப்படின்னு எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசினா தானே அர்த்தம் இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் ஃபில்லப் பண்ணணும்னு விஜய் சொல்லணுங்கிறீங்க. விஜய் சொல்லணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த SIR எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு டிவிகேல உள்ள எல்லாருமே போட்டிருக்காங்க சார், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தலைவர் எதுக்கு கொடி ஏற்றுறதுக்கா? இல்ல கொடி இறக்குறதுக்கா ஒரு மெசேஜ் சொல்றாரு சார். நீங்க அதாவதுங்க SIR சம்பந்தமான போராட்டத்தில் நிறைய பேர் பேட்டி வந்தது. SIRனா என்னன்னு கேட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, விஜய் வருவாருனாங்க, நாங்கள் வந்துட்டோம், எங்கள் தலைவர் தாங்க வரணும். இந்த வரணுங்கிறது போராட்டத்துக்கா இல்லை ஆட்சிக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே யூகிச்சுக்க வேண்டியதுதான். அவங்க மாட்டுக்கு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க. நீங்க பிடிச்சி அவர் இழுத்துட்டு வந்து அவர் தான் வரப்போறாரு. அவருக்குள்ள உலகத்துக்குள்ள நிறைய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அவருக்கு கீழே இருக்கிறவங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதை சொன்னதெல்லாம் பேசுவாங்கங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறேன். சில பெரிய அரசு இருக்காங்க, அவங்களும் பேசுவாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பீகார் தேர்தல் நடந்தது இல்லை, பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோருக்கு நடந்ததை பற்றி விமர்சனம் வருகிறதா இல்லையா? அப்போ இவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம், நீங்க பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் ஏன் சம்பந்தப்படுத்துறீங்க? ஏன்னா ரெண்டு பெரிய திமிங்கலத்துக்கு நடுவில் மூணாவதா வந்தது பிரசாந்த் கிஷோர். நீங்க மூணாவதா வரப்போறது விஜய். தமிழ்நாடு மக்களுக்கு அறிமுகமாய் எத்தனை ஆண்டுகள் ஆச்சுது? பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களுக்கு அறிமுகமாய் எத்தனை வருஷம் ஆச்சு? இங்க பாருங்க, அரசியலில் வந்து எத்தனை வருடங்கள் நீங்கள் அரசியலுக்கு தலைவா படத்திலிருந்து இவர் அரசியலில் ஆர்வம் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் முதல்ல நீங்கள் கேட்ட அந்த கேள்வியிலேருந்து நான் டிவியேட் ஆக விரும்பலை. களத்தில் விஜய் இருக்கிறாரா என்பது உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி, களத்தில் இருக்காருன்னா அந்த களத்தில் என்ன பண்ணணும்?
நாட்டில் என்ன நடக்குதோ என்ன மாதிரியான சம்பவம் நடக்குதோ அதற்கு கருத்துக்கள் தெரிவிக்கணும். டெல்லி ஆப்ரேஷன் பற்றி ஏதாவது ஒரு கருத்து வந்ததா? வாய் திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததா? இல்லை, 2026 தேர்தலுக்கும் இது அரசியல் செய்கிறது. நீங்க நீங்க எதுல இருக்கீங்க? 2026 தேர்தலுக்கான பணிகள்ல அவங்க வீரியமா இருக்காங்க. திமுக என்னால புரிஞ்சுக்க முடியும். கூட்டணி எப்படி எதிர்க்கட்சியா இருந்தா அவியல், தேசிய ஆட்சியில இருந்தா குவியல் எனக்கு தெரியும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பார்ட். தேசிய கட்சியான காங்கிரஸ் தாவேகாவோடு பேசுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார். என்ன பேசுறாரு? அவங்க தான் மறுக்கிறாங்களே. யார் மறுத்தா? செல்வ பெருந்தகை அப்படிலாம் ஒன்றும் நடக்கல, வதந்தியை பரப்பாதீங்கிறாரு. ஐயா சொன்ன மாதிரி அவரே பல்ட்டி கல்ட்டி அடிச்சு பேசுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசவில்லை அப்படின்னு எப்போதாவது செல்வ பெருந்தகை மறுத்தாரா? என்ன பேசினாருங்கிறது சொன்னா தானே எனக்கு முக்கியம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேங்கன்ட்டு கிளம்பி போயிருந்தா அவங்க சந்திச்சா என்ன, சிந்திச்சா எனக்கு என்ன? கேள்வி என்னன்னா சார், 2 பேர் சந்திக்கிறாங்கன்னு உடனே இதுதான் பேசுறாங்கன்னு நீங்க என்ன எடுத்து பார்க்குறீங்க? ஏதாவது அஜெண்டா அவங்ககிட்ட சொல்லிட்டு பேசுனாங்களா, இல்லை பேசிட்டு வந்து ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சாங்களா? ராகுல் காந்தி வந்து இப்போ விஜயோட பேசி கூட்டணி அமைப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி ஐயாவுக்கு ஃபண்டிங்கே இங்கே திமுகலேருந்து தான் போகுது. திமுக அனுமதித்தால்தான் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் அனுமதித்து நீங்கள் போய் விஜய் கிட்ட சேர்ந்துக்கோங்க, நாங்கள் 190 சீட்டில் நிற்கிறோம், எப்படியும் 23,400 கோடி நாங்கள் தான் செலவு பண்ண போகிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் சீட்டை வாங்கிட்டு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் தான் காங்கிரஸ் வரும். அவ்வளோ குறைவாக நீங்கள் காங்கிரஸை நான் காங்கிரஸை குறைவாக மதிக்கவே இல்லைங்க. 62 இப்போ ஒன்றுமே இல்லைங்க. திமுக கிட்ட காங்கிரஸ் போய் பேசுதுன்னா இப்படி தான் பீகாரில் 51 கேட்டீங்க, அப்புறம் ஒரு 12 இடத்துல நின்றீங்க, 62 15ஓட ஊற்றி மூடிக்குச்சு. இங்கேயும் தயவு செஞ்சு கேட்காதீங்க, போன முறை கேட்டதை விட ஒரு 2 சீட்டு குறைச்சி கொடுக்கலாம், பாமக வர உள்ளே கொண்டு வரணும் ராமதாஸ் ஐயா, இப்படித்தான் பேசுவாங்க. அவங்க எப்படி காங்கிரஸை மதித்து வாங்குவாங்க? உங்களோட கூட்டணி நாம் அமைக்க வேண்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு தைரியம் பேசுவாங்களா? பீகாரில் நடந்ததை பார்க்கலையா? அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லையா? உங்களுடைய முழு பணியை இடத்துல தான் சார், அந்த இடத்துல தான் இங்க இருந்து அங்க சேஞ்ச் ஓவர் ஆகுது காங்கிரஸ். இங்க என்டிஏ கூட்டணியில உங்களால இபிஎஸ்ஆல ஒரு தேமுதிகவையோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ உள்ள கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடியான நிலையில இருக்கீங்க. யார் சொன்னாங்க? பாமக என்னைக்குங்க வெளில வந்தது? 2024 பாமக வந்து பிஜேபியோட இருந்தது. 2021 2019 பாமக அதிமுகவோட தானங்க இருந்தது. இப்ப பிஜேபியோட இருக்கு, பிஜேபி அதிமுகவோட வந்துருச்சு. பாமக எதுக்கு தனியா நிக்க போகுது? அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ இதை வெளிப்படுத்திட்டாங்க, நாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு. இங்க பாருங்க, பிஜேபி இருந்தால்தான் அந்த கூட்டணியில் இருப்போம்னு 2024 சொன்னது அன்புமணி தானே. பிஜேபி இருந்தா தான் திமுக அதிமுக கூட்டணியோட இருப்பேங்கிற கருத்தை தானே அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லி தானே பிஜேபி கிட்ட வந்தாங்க. பார்வையில நான் அதை எடுத்துக்கிறேன். ஆனால் என்டிஏ அலைன்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் பாமக இருக்கிறது. என்டிஏ அலையன்ஸுங்கிறது 98லேருந்து வந்தவங்க போனவங்கன்னு இருந்தாலும் அது வந்து தன் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் எதிர்கருத்துக்களையோ மாற்றி கருத்துக்களையோ சொல்கிறதில்ல. ஆனால் விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அப்படி பேசுகிறாங்களான்னு கேட்டால் ஐயாவும் நிறைய கருத்து சொல்லுவார், என்னாலையும் பல விதத்தில் சொல்ல முடியும். இல்லைன்னா விசிகா எதுக்காக ஒரு கருத்தை தெரிவித்தது? பாமக இருக்கும் கூட்டணியில் நான் வரமாட்டேன், யாருக்கு சொல்கிறாரு? திமுகவுக்கு சொல்கிறாரு. பாஜக இருக்கும் கூட்டணியில் நான் வரமாட்டேன், யாருக்கு சொல்கிறாரு? திமுகவுக்கு சொல்கிறாரா? அதிமுகவுக்கு தானே சொன்னார். அங்கே இருக்க குழப்பத்தை நான் பேசவே விரும்பல, நீங்களும் பேச மாட்டீங்க, அதை விட்டுருங்க. என்டிஏல எந்த குழப்பமும் இல்லை. கேள்வி விஜயை பற்றிய கேள்வி. ஊராட்சி மன்றத்தில் பெண்களுக்கு அநீதி நடக்குது, தலைவிகளுக்கு மரியாதை கிடைக்கவில்லை, அதை பற்றி விஜய் பேசணுமா பேச வேண்டாமா? ரவி சார், அவரு களத்துல இல்லைங்கிறதானங்க என் பிரச்சனை. நீங்க திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்டிஏ அலையன்ஸ்க்குள்ள பாமக போயிடும்னு எப்படி நம்புறீங்க? இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு தாவேகா நிற்கிறது, அதையும் பாட்டாளி மக்கள் கட்சி மனசுல வைக்க கூடாதா? திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, அதை நானும் ஒத்துக்கிறேன். 2வது இடத்துக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. முதல் இடத்துக்குன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. கூகுள் முதலீடு ஆந்திராவுக்கு போனது தவறு, பேசியிருக்கணுமா வேண்டாமா? தலைவர் தானே பேசணும். இப்போ நேற்றுக்கு நடந்திருக்கிற ஒரு முதலீடு அங்கே போனது மிக தவறு. திமுக என்னுடைய அரசியல் எதிரி, இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சரியாக வேலை செய்யலை, யார் சொல்லணும்? விஜய் தானே சொல்லணும். களத்திலேயே இல்லைங்க அவர் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கார். ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அவர் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கார். என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா, தேர்தலில் கூட்டணியை அமைக்கிறதுக்கான வேலையை மிகச் சரியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, விஜய் வந்து பத்திரிகைகள்ல உங்களுடைய நீங்க செய்திகள் பார்த்துட்டே இருப்பீங்க. அலைன்ஸ் ஃபார்மேஷன், நேஷனல் பார்ட்டி, யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் அமைதியா இருக்கிறாரு அப்படிங்கறதுடைய அடையாளமா?
நிர்மல்குமார் வந்து இந்த உங்களுக்கு செய்திகள் எதுவுமே இல்லைன்னா விஜய் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கலாம். இங்கே பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் களத்தில் வந்து அதாவது தெருவில் வந்து வேலை செய்யணும்னு நான் சொல்லல இல்ல சார். ஆனா தெருவில் வந்து அவர் வேலை செஞ்சா அவருக்கான கூட்டத்துக்கு காப்பாற்றுறதுக்கு அரசு துறைக்கு அருகதை இல்லைங்கிறது கரூரில் புரிஞ்சு போச்சு. அவர் வெளில வரணும்னு நான் சொல்லலை, பட் கருத்துக்களை வெளில சொல்லணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், கூட்டணி தொடர்பாக அவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரா இல்லையா? கூட்டணி தவறா அவர் தெரிஞ்சு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு சொல்றேன். ஜனநாயகம் படம் அறிவிக்கப்பட்டதுல இருந்து நான் என்னோட விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். ஜனவரியில தான் தேதி அறிவிக்கப்பட்டதுலேயும் தெளிவா சொல்றேன். ஜனவரிக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாருன்னு. தேவையில்லாமல் திமுக வந்து கரூரை வந்து செப்டம்பர்ல கொண்டு வந்து அக்டோபர்ல கொண்டு வந்து இழுத்து விட்டதை தவிர வேற எந்த விதத்திலும் அவர் பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் வெளில வந்து கள அரசியல் பண்ணோம் நான் நினைக்கல. வந்தால் கூட்டம் கூடும், கூட்டம் கூடினால் அதை அடக்குவதற்கு உங்களுக்கு இது இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அங்க ஏதாவது குளறுபடி நடந்தால் பூந்து அரசியல் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க. முன்னாடி சொல்றீங்க, இப்ப தொண்டர் படையெல்லாம் உருவாக்கிட்டாங்க, அதுக்கு 28 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த செய்தி எல்லாம் நான் கண்டிப்பா பார்த்தேங்க, நான் கண்டிப்பா பார்த்தேன். நான் அதுக்கு தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இந்த எஸ்ஐஆர் அதன் பிறகுதான் எவ்வளவு கட்டுப்பாடோட மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கறத மணி சொன்னாரு. நீங்க ஒரு கட்சி, அந்த கட்சியோடைய கூட்டங்கள் எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு ஒரு கமிட்டி இப்ப போட்டிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு பிறகு 16ஆம் தேதி நடைபெற்ற ரோட் ஷோ எதுக்கு சார் நிறுத்தினாரோ? இல்ல நான் என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன், ரோட் ஷோ அதுக்கு பிறகு கட்சி கமிட்டி எப்படி நடந்துச்சு போட்டாரா இல்லையா? இப்ப அடுத்த ரோட் ஷோ அவருக்கு எப்ப நடக்க போகுது? அடுத்தது நடக்க போறது தெருவார மீட்டிங்கா அல்லது மாநாடா அல்லது இந்த அதை என்ன சொல்லுவீங்க, தொகுதி வாரியான சந்திப்பா? எங்க வர்றாரு அவரை யார் போய் உட்கார சொன்னா? மக்கள் சொன்னாங்களா? திமுக செய்தது தான் தவறு, காவல்துறை தான் தோத்தது, அது நடந்தது ஒரு விபத்துன்னு 41 குடும்பம் செத்த குடும்பத்தில் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னி வரைக்கும் வெளில வராமல் ஏன் இருக்கீங்க? பல மாவட்டங்களுக்கு நீங்கள் போகலாமா வேண்டாமா? போய் மக்களை சந்திக்கலாமா சந்திக்க முடியாதா? சந்தித்தால் நீங்கள் சில விஷயங்களை பேசுவீங்க, பேசினா தானே எங்களுக்கு மக்களுக்கு தெரியும். அரசியலில் நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாட்டை பற்றி பேசுவீங்களா? மருத்துவர் ஸ்ரீ சட்டசபைக்கு போனாலே பேசுவீங்களா? இல்லை மனுவை தாக்கல் பண்ண உடனே தான் அரசியலே பேசுவீங்களா? நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத நீங்க தானங்க பேசணும்.